ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். இப்போ நம்ம ஸ்லீவ் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் நம்ம வந்து ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டு லோடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போடக்கூடிய நீடில் நம்பர் வந்து 10 எடுத்திருக்கேன். இதில் வந்து ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்கு, சுகர் பீட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். பிறகு இதிலிருந்து நீடில் போட்டு இந்த பாதியில் நீடில் வர்ற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்கால் லோடு ஸ்டிச் போட போகிறோம். சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒன்று எப்படி கட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு எல்லாமே இருக்குது மாதிரி கட் பண்ணணும். ஒன்றை வச்சு எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரே அளவில் இருக்கும், அது மாதிரி இருக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுக்கொள்ளே அதை போட்டுக்கலாம். ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுக்கொள்ளையா இதுக்கு மேலே வர்றது மாதிரி போடணும். கிராஸில் போடணும். கிராஸில் போட்டால் தான் நீட்டாக இருக்கும். த்ரெட்டு வந்து எப்போவுமே சேம் கலர் த்ரெட் போடுங்க. டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுட்டு பால் செயின் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு பால் செயின் வந்து குவாலிட்டியாக கிடச்சிச்சுன்னா போடுங்க. அப்படி இல்லைன்னா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கருத்து போகாது. நம்ம பால் செயின் போட்டுட்டு ஒன் சைடு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒன் சைடு இந்த மாதிரி இருக்கும். பீட்ஸ் எல்லாமே டல் கோல்டில் வாங்கிக்கோங்க. ஆன்டிக் பீட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கருத்து போகாது. கொஞ்சம் இடைவெளி விட்டு பால் செயின் போட்டுக்குள்ளேயே நடுவில் ஒரு பீட்ஸை விட்டுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பீட்ஸ் போட்டு கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில போடுற மாதிரி போடணும். ரெண்டு பீட்ஸ்க்கும் இடையில வர்றது மாதிரி போடணும். இந்த மாதிரி சதுரமாக போடாமல் ஸ்கொயராக போடாமல் இந்த ஷார்ப் பகுதி இருக்கு இல்லையா, அது பீட்ஸ்குள்ளே வர்றது மாதிரி. இப்போ நம்ம ஸ்டோன்லாம் போட்டோம். ஸ்டோன்லாம் போட்டுட்டு நம்ம கிராஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுலேருந்து 1 இன்ச்சு, இதுலேருந்து 1 இன்ச்சு. ஸ்லீவோட ஒயரை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லைன் மார்க் பண்ணணும். ஷார்ட் ஸ்லீவ் தான் போடுறேன் நான். ஃபஸ்ட் லெஃப்ட்லேருந்து நம்ம போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து ரைட் சைட்லேருந்து மார்க் பண்ணுறோம். இப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அதில் ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளேயே நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். பிங்க் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். லைனில் வந்து க்ரீன் கலர் போட்டிருக்கோம். நம்ம பாக்ஸ்க்குள்ளே வந்து பிங்க் கலர் போடும். ஃபேப்ரிக்கில் நிறைய போட்டு ஸ்டோன் போட்டிங்கன்னா கீழே விழாது.
இப்போ ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிட்டு ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை சுற்றி நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஸ்டோனுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸ்டோனை சுற்றி அந்த அளவுக்கு நம்ம வச்சு பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ணணும். நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் கட் பண்ணிட்டோம், நம்ம போட்டுக்கலாம். ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன், நீடில் நம்பர் 10. அதாவது வந்து நீடில் நம்பர் வந்து சுகர் பீட்ஸு ஜர்தோசி ஸ்ப்ரிங் போடக்கூடிய நீடில் நம்பர் வந்து இந்த மாதிரி நீளமாக ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். த்ரெட் ஒர்க் போடக்கூடியது வந்து கொஞ்சம் இந்த இருக்குது. இந்த பாருங்கள், இந்த 2 நீடிலுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இதில் தான் வந்து சுகர் பீட்ஸு ஜர்தோசி ஸ்ப்ரிங் எல்லாமே போகும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம த்ரெட் எடுத்தோம் இல்லையா, நீடில் எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். ஆன்டிக் பீட்ஸு சுகர் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து கருத்து போகாது. இப்போ நம்ம சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுடணும். ஜர்தோசி ஸ்ப்ரிங் கட் பண்ணுறப்போ ரொம்ப இழுத்து கட் பண்ணக்கூடாது. த்ரெட்டு வெளில தெரியாத அளவு இருக்கணும் அப்படின்னா த்ரெட்டை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து தெரியாது. இங்கே போட்டுக்கோ இல்லையா, இதில் வந்து இதுக்கு நேராக பீட்ஸ் போடாமல் கொஞ்சம் தள்ளி போடணும். இந்த மாதிரி கிராஸில் போடணும். இதில் நம்பர் 3 பீட்ஸ் போட்டிருக்கோம், இதில் நம்பர் 2 பீட்ஸ் போடணும். நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ். இதில் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் நம்ம பீட்ஸ் மட்டும் ஆன்டிக் பீட்ஸ் மட்டும் போடணும். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து உள்பக்கம் போடணும். இதில் வந்து நம்பர் 3 போட்டிருக்கோம், இதில் நம்பர் 2 போட்டிருக்கோம். அதுமாதிரி ஸ்டோன் வந்து க்ரீனு பிங்க்கு உங்களுக்கு எந்த இது சாரீக்கு வந்து எந்த கலர் தேவையோ அந்த கலர் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் வந்து நம்பர் 3 போட்டிருக்கோம், இதில் நம்பர் 2 போட்டிருக்கோம். கட்டத்துக்குள்ளே உள்ளதுக்கு வந்து சின்னதாக போடணும் பீட்ஸு, கொஞ்சம் வெளியில் உள்ளது கொஞ்சம் பெரிய பீட்ஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாமே பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். போடுறது நம்ம இதிலேருந்து இங்கே எடுக்கணும் இல்லையா, நீடில் கொஞ்சம் த்ரெட்டை வந்து கொஞ்சம் டைட் பண்ணியே போடுங்க. பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக போடாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. அதே மாதிரி இதிலேருந்து இந்த பக்கம் எடுக்கிறப்போ கொஞ்சம் டைட் பண்ணி போடுங்க. நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிள், பிகினர்ஸ் கூட ஈஸியாக போட்டுடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.